என்னடா ஃபோன் பண்ணி சொல்லிட்டியான்னு? அதெல்லாம் சொல்லிட்டேன்டா. வந்துச்சுக்கோங்க அம்மா. இங்கே பாரு, அதெல்லாம் சரி. ஆனால் வந்து போகிற இடத்துல உன் சேட்டைகளை குறைச்சிட்டு, நான் உன் வாழ்த்தனத்தை குறைச்சிட்டு அமைதியாக இருந்தாலே இங்கே எந்த பிரச்சனையுமே இருக்காது. சரியா? ம். உன் குரங்கு வாழை வச்சுட்டு நீ அமைதியாக இருக்கிற. ஏண்டா நீ பார்த்தா வீண் நம்பி இருக்கிறவங்க தெரியுது உங்களுக்கு. நீ பார்த்தா எப்போ தெரியுது உங்களுக்கு. நீ பார்த்தா குரங்கு மாதிரியா தெரியுது. ஏன் இருக்கல? எங்கே போனாலும் ஒரு வம்பு இழுத்துட்டு தானே வருத. ஏதாவது ஒரு பிரச்சனை இழுத்துட்டு தானே வருத. இது என்ன புதுசாக ஒன்று சொல்கிற? புதுசாக போனதெல்லாம் போகட்டும். ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், பிரச்சனை ஏதாவது இழுத்துட்டு வந்த அதுக்கு மனுஷனாக இருக்க மாட்டேன். எப்படியும் சொல்லு. ஆனால் இப்போ சொல்கிறேன், நீ பிரச்சனையை எதுவும் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் மட்டும் நான் பின்னாடி ஏறி வருவேன். இல்லை காரில் இருக்கு காற்றை பிடிங்கி கொடுத்துருவேன். உனக்கு போக மாட்டேன். நீ ரொம்ப ஓவராக பண்ணிட்டு நீ பார்த்துக்கோ. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ சொல்கிறேன். சரி சரி, இந்த பிரச்சனையும் வராது. போதுமா? இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. போதும் போதும், கோவமா இருந்ததுக்கு திரும்ப போயிடு. நீ டென்ஷன் பண்ணாத. நீ வரவே வேணாம், நானே பார்த்துக்கிறேன். போய் கூப்பிட்டு போய் கூப்பிட்டு வந்துடுவேன். போயிடு பேசாம. டென்ஷன் ஆகாதுடா மச்சான். நீ அப்படி இருக்க, நான் என்ன பண்ணுறது சொல்லு. நாங்களும் எத்தனை பிரச்சனை தான் சமாளிக்க. யோசிச்சு பாருடா. டேய், ஒரு அளவுக்கு தான் சொல்லிட்டேன். உன்னை இது கம்பு ஏதாவது கிடக்கான்னு பார்க்குறேன். டே டென்ஷன் ஆகாதுடா. போடா. அந்த போல யாரும் மச்சான். அழகு மச்சான், கோவப்படாதுடா மச்சான். இது ஒரு கம்பு கழிஞ்சு இங்கே இணையவே திட்டிட்டு இணையவே குஞ்சு இந்த வேண்டாம். வேணாண்டா ப்ளீஸ் மச்சான். என்னடா அடிக்கலாம் வர பாவி பையலே. நீ கை கூட உங்களை அதுக்குள்ள அடிக்க வரேன்ட்ட. இல்லை கோவப்படாது மச்சான். சும்மா விளையாட்டுக்கு. சரிதே. எனக்கு வாழ் இருக்குன்னா அப்போ உனக்கு வாழ் இருக்கணும்ல. எப்படி? இப்படி தான். டே பாரு, சும்மா இருந்துரு சொல்லிட்டேன். இன்னைக்கு நீ வெட்டி அடிக்கல. இருடா. டே நான் சும்மா விளையாட்டு தான். நான் அதுக்கு எதுக்கிட்ட கம்பு வச்சு வரட்டிட்டு இருக்கான். நான் குரங்கு. அப்போ நீ என்னடா என் கூட சேர்ந்து நீ குரங்கு, உனக்கு வாழ் இருக்கு. எனக்கு வாழ் இருக்கா? இங்கே இல்லையே. எனக்கு மட்டும் இருக்கா? சரி விடு. நடு ராத்திரிலேருந்து சண்டை போட்டோம்னா அது வேற ஒன்று சொல்லிடுவாங்க பார்த்து. அமைதி இழந்தா. அந்த ஒரு காரணத்துக்காக நான் அமைதியாக போகிறேன். இந்த ஒரு காரணத்துக்காக நான் அமைதியாக போகிறேன். இருக்குடா, அப்புறமா போயிட்டு வந்து நம்ம பிரச்சனையை பார்த்துக்கலாம். அப்போ நீ வாடா பார்த்துக்கலாம். அப்போ வாடா, அப்போ பார்த்துக்கலாம். நான் யாருன்னு காட்டுறேன். அடே சூர்யா, அடே ராஜா. டேய் நீ கொனியா சும்மா விட மாட்டேன்டா. நீ இருடா, கம்பு எடுக்கிறேன். ஐயோ என்னடா அங்க போறடா, உங்க அம்மா வராங்க. ஐயோ எங்க அம்மா வந்துட்டாங்க. டக்குன்னு வாட உள்ள போடா. சாலிடா சூர்யா, டக்குன்னு இருக்கார்ல, அம்மா பாத்துட்டு போறாங்க. சரிடா. நல்லா படுத்துக்கடா. நல்லா படுத்துக்கடா. சரிப்பா. நல்ல வேலை இது தெரியும். கார்னர்ல நிப்பாட்டினது அம்மா வருது நல்லா தெரியுது. இன்னைக்கு நமக்கு மறைச்சிக்கிறோம். அப்பா மழை வேறு நிற்காம பெஞ்சிட்டே இருக்கு. ஷூ என்ன இருக்கு? நமக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ராஜா. வாங்கம்மா. டேய் எங்கடா கொண்டு வந்து வண்டி நிப்பாட்டி வச்சிருக்க? அப்புறம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்றீங்க. இப்போ இங்கே தான் நிப்பாட்ட முடியும். சரி வண்டி எடு. நான் வேற நனைஞ்சிட்டேன், அங்கேருந்து ஓடி வந்தேன். நனைஞ்சிட்டேம்மா, இங்கே தான் நிற்கிறேன். வாங்க டக்குன்னு வண்டியில் ஏறுங்க. யார் வண்டிடா? மாமாவோட வண்டிதாம்மா. யாரோடது? மாறனோடதா? ஆமா. ஐயோ, அவன் வண்டி எப்போ எடுத்துட்டு வந்த? இல்லைம்மா, சூர்யாட்ட தான் மாமா கொடுத்துருந்தார் போல. நான் தான் சரி அவன்கிட்ட சாவி இருக்கவும் எடுத்துட்டு வந்துட்டேன். ஏன் அவன்கிட்ட சாவி கொடுத்துச்சுன்னா? நாளைக்கு சர்வீஸ் விட சொல்லியிருப்பாங்கள மாமா. அதான் சரி சாவி கொடுத்துருந்தாங்க. சரி அதான் கொடுத்தான். சரி மித்த வண்டியெலாம் எடுத்து தெரிஞ்சிடும்ல, அதான் சரி இதை எடுத்துகிட்டு வந்தேன் நான். சர்வீஸ் போட போறானா? டேய் ரிப்பேர் எதுவும் ஆயிருக்காடா? அதுக்கு சர்வீஸ் போட போறானா? ரிப்பேர்லாம் ஆகலுமா, சும்மா வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்காக மாமா கொடுக்க சொல்லியிருந்தாரு. சும்மா செக் பண்ணுவாங்க அவ்வளோ. வண்டியில் நல்லா தான் இருக்கு, நான் ஓட்டி பார்த்துருப்பேன். ஓ அப்படியா? சரி சரி வண்டியில் இருங்க. கையை கொடுங்க, நான் வச்சுக்கிறேன். இல்லை நானே கையில் வச்சுக்கிறேன். அம்மா பின்பக்கம் வேணும், முன்பக்கமே இருக்குங்க. சரிடா. அம்மா கட்டப்பாய் கொடுங்கம்மா, பின்னாடி கூட வச்சுடலாம். இருக்கட்டும்டா, தூக்கி சொல்லலாம், கீழே விழுந்துரும்ல, நான் கையில் வச்சுக்கிறேன். கட்டப்பாய் கொடுக்கவே பண்ணுறாங்க. இது என்ன இருக்குன்னு தெரியலையே. ஏண்டா தெரு வழியா தண்ணி எதுவும் நிறைஞ்சு கிடக்குமாடா? இந்த பக்கமாக போய் தெரு வழியா? இந்த பக்கம் கொஞ்சம் நல்லா இருக்குமா, ரோடு தானே, இறக்கம் தானே, சலுன்னு போயிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓ சரிடா, சரி பார்த்து போ. ஏம்மா உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறீங்களா, அவங்க யார்? அது நீ பார்த்தது இல்லைடா அவங்கள. அப்படி சொல்லுவாங்க. இது தப்பாக இருக்குது. சரிம்மா அவங்க பேர் என்ன? அவங்க பேர் இல்லை அதாடா. ஓ சரிம்மா. டேய் நான் சொன்ன அட்ரஸ் உனக்கு தெரியுமாடா? தெரியுமா, அந்த டர்னிங்கில் 4வது வீடு தானே, கரெக்டாக நிப்பாட்டிடு. சரிடா. என்ன கேள்வியாக கேட்குறான்? இவனை சமாளிச்சலான்னு பார்த்தா சமாளிப்போம். இது யாரும் கூட்ட போகிறதுக்கு இல்லை. இவன் தான் இருக்கான் இந்த மலைக்குள்ள. ஷப்பா என்ன மலை? டேய் அங்கே தான் அந்த வீட்டில் நிப்பாட்டு கரெக்டா. அம்மா நீங்கள் உள்ளே போய் பேசிட்டு வாங்க. நான் இங்கே பக்கத்தில் ஏதாவது டீ கடை இருந்துச்சுன்னா அங்கே உட்காந்துருக்கேன். கால் பண்ணுங்கள், நான் வந்துடுறேன். நீங்கள் பக்கத்தில் தான் இருக்கேன். அப்பா நீ வரலன்ட்டா, நல்ல வேலை. இன்னைக்கு அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவான்னு நினச்சேன். சரிடா, சரி நீ உட்காந்து வெயிட் பண்ணிட்டு டீ கடையில் எதிரையாவது நான் கால் பண்ணுறேன், நீ உடனே வந்துடு.
தூரமாக எங்கேயும் போயிடாத, பக்கத்துல இரு. இல்லைம்மா இதே ஏரியாவில் தான் இருப்பேன், நீங்கள் கால் பண்ணுங்க வந்துடுவேன். சரிடா. சரிங்கம்மா போயிட்டு வாங்க, இறங்கிக்கோங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். வரும்போது கால் பண்ணுங்க. சரிடா, சரி பார்த்து போயிட்டு வா. எனக்கு பக்கத்துல இரு, எங்கேயும் போயிடாதுன்னா இதே தெருவில் இரு. சரிங்கம்மா. ஏய் சூர்யா, சொல்லுடா. கேட்டில என்னென்ன சொல்கிறாங்கன்னு, எப்படி சமாளிக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா? இதில் என்னமோ இருக்குடா. ஆமாண்டா, நீ சொல்கிறது கரெக்டு தான். நான் கூட ஃபஸ்ட்டு சரி இதில் என்ன இருக்க போகுதுன்னு நினச்சேன். ஆனால் நல்லா தெரியுது என்ன எதுவும் மறைக்கிறாங்க. அந்த பையன் என்ன இருக்குது? இப்போ நான் கூட போயிருந்துருக்கணுமோ? நீ காரை நிப்பாட்டு, நம்ம சேவடியை குடிச்சிட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். இதுவும் நல்ல ஐடியாவில். சரி ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுவோம். நிப்பாட்டுறேன். என்னப்பா தம்பி, என்ன வேணும் உங்களுக்கு? எதுவும் சாப்பிட்றீங்களா என்ன? எனக்கு எது வேணுமாடா? எனக்கு அது வேணாம். நீ எதுவும் சாப்பிட்றியாடா? ஆமாம், டீ இருக்காக்கா? டீ இல்லைப்பா, காஃபி இருக்குது, குடிச்சிக்கிறீங்களா? நல்லா தார்பாய்க்கு தள்ளி நின்றுக்கங்க. காஃபி தான் இருக்கா? உனக்கு வேணுமாடா காஃபி? சரிடா, எனக்கு ஒன்று சொல்லு. ஏக்கா 2 காஃபிக்கா? சரிப்பா தம்பிகளா, நல்லா ஓரமாக நின்றுக்கங்க. சரிக்கா, நல்லா தான் நின்றுருக்கோங்க. சரிப்பா. ஏக்கா இந்த மழைக்குள்ளே எதுக்கிட்ட நீங்கள் கடை போட்டிருக்கீங்க? இவ்வளோ மழை பெய்யுது. இந்த சைடு வேலை செஞ்சுட்டு நாடு வெயில் வருவாங்கப்பா. இங்கேருந்து நிறையா பேர் டொமேட்டோ சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சாயங்காலம் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. சரி நான் அதோட போடுவோம். நம்மளும் என்னப்பா ஏழைப்பட்ட குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன செய்கிறது? நம்ம கொள்ள தலைப்பை பார்த்தா தானே நம்மளுக்கு நாடு சம்பளம் கிடைக்கும், எதுவும் கிடைக்கும். அதனால தான்ப்பா இன்னைக்கு போட்டுட்டேன். இந்த முடிஞ்சிச்சு. இந்த கிளம்பிடு, வீட்டுக்கு பக்கத்தில் தான் வீடு. இந்த 2 தள்ளிட்டு நம்ம வீட்டுதே பக்கத்தில் தான் கடை போட்டுருக்கேன், வேறு எங்கேயும் போடல. அதனால தான் சரி போடுவோன்ட்டு போட்டுட்டேன். ஓ அப்படிங்களா? சரி சரி. தம்பிங்க 2 எந்த ஊர்? இந்த ஏரியாவில் நாங்கள் பார்த்ததே இல்லையே. நாங்கள் பக்கத்து ஊர் தான்க்கா. இந்த மலைக்குள்ளே வந்துருக்கீங்களே தம்பி 2 பேரும்? இல்லைக்கா, அந்த பக்கத்தில் தான் 3 வீடு தள்ளி அம்மாவோட ஃப்ரெண்டு இருக்காங்க. ஒரு முக்கியமான வேலை அம்மா இங்கே வரணும். நாங்கள் சரின்னு அதோடு நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம்க்கா. ஓ அப்படிங்களா? சரி சரி தம்பி. இந்த 2-3 வீடு தள்ளியாப்பா? ஆமாக்கா, அந்த 4வது வீடு. 4வது வீடா? என்னக்கா என்னாச்சு? 4வது வீடு? ஒன்றும் இல்லை தம்பி, ஒன்றும் இல்லை. என்னங்க காஃபி போட்டேன், காஃபி குடிங்க. இன்னும் சொல்ல வந்தாங்களா? ஆமாம், என்ன இருக்கு? சரி பார்ப்போம். நான் இந்தப்பா தம்பிங்களை எடுத்துக்கோங்க, காஃபி எடுத்துக்கோங்க. இந்த மலையில் என்ன குளிருது. இந்த காஃபி குடிச்சா எவ்வளோ சுத்தமாக இருக்குது, நல்லா இருக்கு. ஆமாண்டா, என்ன சவுண்டு கேட்குறாங்க? ஆமாண்டா, யாரும் ஓடி வர மாதிரி இருக்குல்ல. எப்படி சரியாக தெரியவே மாட்டேங்குது. ஊருக்குள்ள பாருங்க, யாரோ ஓடி வர மாதிரி இருக்குது. நிறைய பேர் ஓடி வராங்க. ஆமாண்டா, எல்லோரும் ஓடி தான் வராங்க. யார் ஏன் இப்படி ஓடி வராங்க? எல்லாரும் எதுவும் பிரச்சனை இருக்குமோ? அங்கே ஓடி வருங்களா? அந்த ரோடு பேருங்களாக தான் இருக்கும், வேறு யாரும் இருக்காது. தம்பி என்ன செய்ய? ஐயோ இந்த பையனுக்கு வேறு யாரும் தெரியல. எங்கே பார்த்து நிற்கிறாங்களே. ஐயோ உள்ள கொட்டு நிற்க வைப்போம். பாப்பா எடுத்து பற்றி விடுவோம். வேறு என்ன செய்ய? எப்பா தம்பிங்களா இங்கிட்டு வாங்கப்பா சொல்கிறேன். என்னாச்சு? எப்படி பார்த்துட்டு வரீங்க? எப்பா என்னப்பா இது வாங்க, உள்ள வாங்க இல்லைங்க, இங்கிட்டு வாங்க. தார்பாய் அப்படி இழுத்துடுவோம். வாங்க டக்கு வாங்க, உள்ள வாங்க. என்னாச்சு? யார் இவங்களாம்? நீங்கள் சின்ன பயிர்களாக இருக்கீங்க, அதனால யார் இருந்தால் என்ன விரட்டி விட்டுருப்பேன். அப்போ சின்ன பயிர்களாக இருக்கீங்க, வாங்க வந்து நில்லுங்க. நான் சொல்கிறேன்ல, வாங்க இங்கிட்டு உள்ளே வந்து நில்லுங்க. ஆமாண்டா, வா உள்ள போய் நிற்போம். எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? வா. சரி. என்னக்கா இப்படி நிற்க வச்சிட்டீங்க? என்னக்கா என்ன பிரச்சனை? இப்போ இந்த ரவுடி பயிலுக மோசமானவங்கப்பா. கூட பண்ண கூட அஞ்ச மாட்டாங்க. நம்ம எதிர நின்னோம்னா நம்மளை கூட போட தங்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு வம்பில் எப்படியாவது விரட்டிக்கிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு வருவாங்க. இவங்களையும் நம்ம நம்பக்கூடாதுப்பா. நம்ம நாடு பொழப்பு நடத்தி இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால இப்படி தான் தார்பாயெல்லாம் போட்டு நான் பாட்டுக்குள்ளே இருந்துக்குவேன். என்ன இப்போ நீங்கள் வேற நிற்கிறீங்க, வயசு பயிலுக எங்கன்னாலும் செஞ்சு போடுவாங்கப்பா. நில்லுங்க பேசாமல் அமைதியாக கொஞ்ச நேரம் நில்லுங்க. ஆமாண்டா, நம்ம திருப்பி விளையாட பிரச்சனை. நீயே நில்லு, போயிடுவோம் நம்ம. இந்த ராஜா கார் வரைக்கும் பாட்டிட்டு சொன்னமே, எதாவது அடிச்சு உடச்சு போடுவீங்களா? அது ஒன்றும் செய்யாதுப்பா, ஓரமாக தான் நிப்பாட்டிருக்கீங்க. தெரியாது, அவங்களுக்குள்ள இருட்டாகன்னு இருக்க ஒன்றும் தெரியாது. அதனால பயப்படாதீங்க. அந்த ஓரத்தில் அவங்களுக்குள்ள வீடியோ இல்லை, செவ்வறு மாதிரி இருக்குது. அந்த ஓரத்தில் போய் பாட்டிருக்கோம். அது எங்கே தான் பார்க்க போகிறாங்க? அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நீ இல்லை சாமி, அது சேஃபாக தான் நிற்கிது காரு. காருக்குள்ளே உட்காந்துக்கலாமோ? சூர்யா இதுக்குள்ள எடுக்க கை வச்சுக்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நில்லு. நம்ம என்ன தெரிய போகிறோம்? ஃபுல்லாக மறைச்சிருக்கல, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு தானே இல்லை, ஆனால் இருந்தாலும் எங்களால் பிரச்சனை மாட்டிருக்கூடாது. அதண்ட பயமாக இருக்குது. இது பச்சை போயிருக்கான்னு பார்க்குறேன். எதுக்குடா? ஓ கண்ணு கட்டதா? ஏன் கண்ணு இருக்கிற கட்டுற? நான் அப்படி போகிறேன். நீ பயப்பட மாட்டேன், அதான்டா இங்கே பிரச்சனைங்க. நீ பயந்துருவேன்னு கட்டுறேன்னு சொல்ல, தேவையில்லாத வம்பில் எடுத்துக்கூடாதுல்ல, அதுக்காக. இல்லை கட்டு வருதுடா. ஆமாண்டா. இந்த பிள்ளை என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியலையே கடவுளே. என்னடா பண்ணுற? கூட்ட பார்ப்போம். ஏன்னா சாமி இரு, நீ ஒன்றும் பார்க்கலாம். இருடா இரு, ஒரு பார்ப்போம். கையிட்டு சொன்னாலும் கேட்க மாட்டோம். ஆமாடா
நம்ம தங்கச்சி இந்த பிள்ளை கத்திட்டு வராங்க. டேய், டேய், என்னடா பண்றது? காப்பாத்துறோம்டா, காப்பாத்தனடா அந்த பொண்ணு. ஆளு பார்க்க எப்படி உடம்பு இருக்காருங்கடா. இப்பதான் காப்பாற்ற முடியும். தம்பி நான் பேசாமல் இருக்கிறீங்கப்பா, எதுவும் பண்ணாதீங்க. ராஜா, என்ன பண்றது? எனக்கு இல்லையே, என்ன பண்றது? பக்கத்துல தங்கச்சி மாதிரி இருக்கா. ராஜா, என்ன ராஜா, நீ எங்க ராஜா? அப்புறம் நீ தான் சொல்றேன். எனக்கு சும்மா இருக்க மாட்டேன். என்னடா பண்ண வீட்டுக்குள்ள இந்த மாதிரி சும்மா இருக்கணும். வேணாம், இப்போ வீட்டு காப்பாற்ற வந்துடும். ஐயோ, இந்த பையன் இந்த வீட்டு பையன் தெரியல, வேண்டாம் வேலை பார்க்குறாங்களே. கத்திச்சு வரடா, ஒன்றும் பாவம் சும்மா இருக்கடா. ராஜா, என் வீட்டுக்கு தெரிஞ்ச பிரச்சனை இருந்தா நிறைய பிரச்சனைகளை மாட்டிட்டு போறேன்டா. அதுக்காக சும்மா விட்டு சொல்லியா பாருடா, சின்ன பொண்ணாக்கா எப்படி கத்திக்கிட்டே ஒரு வேலை பாருடா. என்னால் முடியாது. பாபை காப்பாற்றும். என்ன பண்ண முடியும்? என்னால் உங்க வீட்டு சண்டை போட முடியுமா? சே, எப்படி காப்பாற்றுறது? எப்படி காப்பாற்றுறது? எல்லாம் தோண மாட்டேன். ரொம்ப பொறுமை இருக்காங்கடா வந்து. ஐயோ, இந்த பையனுக்கு என்ன வேலை பார்க்க போறாங்க? இப்போ சாமி இருங்கப்பா. இதாங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ உயிரி அதுக்கு இல்லைப்பா, இந்த முரடெல்லாம் இருக்காங்க, ரொம்ப பொறுமை இருக்காங்க, அதுக்காக தான்ப்பா சொல்கிறேன். நம்மளால தான் அந்த பிள்ளையும் பயந்து ஓடி வருது. பாவம் யாராவது காப்பாற்றணும்னு நினைப்பா. இந்த சமயத்தில் பாவம் அந்த பிள்ளை நம்ம காப்பாற்றுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அதில் சம்மந்தப்படணும், நம்ம இதை பார்த்துக்கிறோம். ரொம்ப பொறுமை இருக்காங்க பாவம் அந்த பிள்ளை. வா, எப்படியாவது இப்போ காப்பாற்றிடுவோம். வா, எப்போ காப்பாற்ற போகிறோம்? பக்கத்தில் வந்து போகிறாங்களா? பக்கத்தில் வர போகிறோம். என்ன சொல்கிறீங்க? சரிடா, இது நல்ல ஐடியா தான். நம்ம கூட மேடம் கூட்டாகும்டா. நீ கரெக்டாக மட்டும் பண்ணு. நான் சொன்ன மாதிரி நான் பண்ணிடுறேன். நான் உனக்கு சொன்ன மாதிரி நீ கரெக்டாக பண்ணிடு. சரிடா, சரிடா. இந்த பையன் வேறு என்ன பண்ண போகிறாங்க தெரியல. யாராவது காப்பாற்றுங்க. யாராவது காப்பாற்றுங்க, காப்பாற்றுங்க. பக்கத்தில் அந்த பொண்ணு பார்க்குறாருடா. இல்லை, இது தார்பா இல்லை, நாங்கள் அவங்க பார்த்துக்கூடாது. சரியா? அப்புறம் சொன்ன மாதிரியே நீ பார்த்துரு. நானும் கரெக்டாக பண்ணிடுறேன், நீயும் பண்ணு. சரியா? சரிடா வச்சா. ஒரு ஐடியா பண்ணுமா? நீ சொன்ன மாதிரி நான் பண்ணுறேன்டா. நீ கார் எடுத்துகிட்டு முன்னாடி வா. நீ பண்ணி பார்த்து நான் பண்ணுறேன். நீ கீழே நிறைய காருக்குள்ள உட்கார முடியாது ரம்சா. தாங்கிக்கவே முடியாது. சொன்ன நான் போகிறேன். நீ கார் எடுத்துகிட்டு முன்னாடி வா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் ஆகாது. நீ நான் சொன்ன மாதிரி பண்ணு. சுத்தப்பாரு, சரியா? வேணாம், நான் போகிறேன். நான் பார்த்துக்குவேன். எனக்கு ஒன்றும் ஆகாது. என்ன ஆக போகுது? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. மச்சான், பார்த்து போடா, பார்த்து போடா. சரியா? இல்லைடா, நான் போகிறேன். நீ கார் எடுத்துடாடியா? நான் போகிறேன். டிக்கெட் போகிறேன். இல்லை, சுத்தப்படாத. நான் போகிறேன்னு சொல்லலை, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. பக்கம் நான் சொன்னது மட்டும் பண்ணு, எல்லாமே கரெக்டாக பண்ணிடலாம். சரிடா, பார்த்து போ. சரியா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. பார்த்து சரிடா. சரி, ஃபோட்டோ நான் போகிறேன். நீ அதே மாதிரி போ. பக்கத்தில் வர போகிறாங்க. கொஞ்சம் தார் இருக்கு. பக்கத்தில் அந்த பையன் யாரும் தெரியல. இதில் பிரச்சனை பார்த்துக்குறாங்க தம்பிங்களா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. இதுக்கு பயப்படாதீங்க. அது மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனை வராது. சரியா? நான் சொன்ன மாதிரி பண்ணி இந்த பதவி யார் எவருன்னு தெரியல. நீங்கள் பேசவே மாட்டிக்கிட்டு அதான் கஷ்டமாக இருக்குது. எனக்கு அந்த பொண்ணும் யோசிச்சு பாருங்க. இந்த பொண்ணு அப்படி தான் மிஸ்டர், இந்த பொண்ணு அப்படி தானே ஓடுது. நம்ம யாரும் காப்பாற்றிட மாட்டோம்னா அப்படின்னு ஓடுது இல்லை. காப்பாற்றணும், காப்பாற்றணும். நேரம் இல்லை. போ, நான் சொன்னது பண்ணேன். நான் பின்னாடி போகிறேன். பார்த்து போடா.
நான் பின்னாடி போய் நான் வந்துடுறேன் என்ன பார்த்து போ நான் எதுவும் என்ன கீழே இறங்கி விடக்குன்னு இல்லாட்டி நான் போவாடா பதட்ட போடாமல் செய்யடா பதட்ட போடாமல் ஃபாஸ்ட்டாக போ போடா போ ஒன்றும் இல்லை ஒன்றும் ஆக போ இவங்க பையன் வேறு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே பாவம் இவங்க சொன்ன மாதிரி அந்த பிள்ளையும் ஓடுதே பார்த்தா அந்த பொம்பளை பிள்ளை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தா பாவமாக இருக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியலையே நம்ம வயசான காலத்தில் இப்படி காரணத்தில் போ நான் பின்னாடி போகிறேன் சரி மிச்சம் பார்த்து போ இப்போ தம்பிங்களா பயப்படாதீங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது எனக்கு பிரச்சனை வரது விடுங்கப்பா உங்களுக்கு நீங்கள் எதுவும் உங்களுக்கு ஆயிரம் பார்த்துக்கோங்க நல்லபடியாக நானும் சாமி கும்பிட்டுக்கிறேன் எதுவும் ஆகாது உங்களுக்கு இப்போ அந்த பிள்ளையை காப்பாற்றிட்டு நாளைக்கோ நாள் கழிச்சோ ஒரு நாள் வந்து சொல்லுங்கப்பா இந்த 2 வீடு தள்ளி தான் பையன் வீடு அந்த வீட்டில் வந்து சொல்லிட்டு போங்கப்பா ஒரு 8 மனசு பதட்டப்பட்டுட்டே இருக்கும் சரிங்கக்கா பயப்படாதீங்க நாங்கள் இப்படியே தப்பிச்சிடுவோம் நாங்கள் வரோம் நாங்கள் 2 நாளையில் வரோம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எப்பா இப்படியே போனால் உங்களை கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா உங்கள் மூஞ்சி பார்த்துருவீங்க இந்த 2 கருப்பு துணி இருக்குப்பா அந்த துணியை முகத்தில் கட்டிக்கோங்க அதெல்லாம் இதுக்கு அதெல்லாம் வேண்டாம் சொன்னா கேளுங்கப்பா அதில் இவங்க ஆகாத பயில இருந்தாலும் பயிலுங்க இவங்கள எந்த இதில் எடுத்து சொன்னே கேளுங்க அந்த கருப்பு துணியை தலையும் கட்டிக்கோங்க ஆமாண்டா இந்த அக்கா சொல்கிறது கரெக்டு தான் நீங்கள் கொடுங்கக்கா கட்டிக்கோ சரிடா அப்புறம் நான் சொன்னேன்ல காரில் நம்பர் பிளேட் எடுத்துரு சரிடா பக்கத்தில் எதுவும் கேமரா இருக்கிற மாதிரி தான் இல்லைடா எனக்குள்ள இது கேமரா இருக்கிற மாதிரி இல்லை இங்கா இங்கே எதுவும் கேமரா எதுவும் இருக்கா பக்கத்தில் இதை சுற்றி இங்கே கேமரா எதுவும் இல்லைப்பா ஆனால் நாங்கள் கிட்ட வீடு இருக்குல்ல ஆனால் பார்த்துக்கோங்க அப்போ காடு பக்கமாக போயிடும் இந்த பக்கம் காடு மாதிரி இருக்கும் அங்கிட்ட போயிட்டு போய்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டாங்க நான் பின்னாடி போயிடுச்சுக்கேன் டக்குன்னு வா சரிடா அந்த இடத்த போகிறோம் கூட்டிட்டு வர ராஜாவா புடிங்கடா அவனை தில்லுடி புரியுதா நில்லுடி இருக்கும் திரும்பி போடுங்க மட்டும் என்ன பண்ணிட்டு இப்படி 2 அடிக்கிறா என்ன பண்ணிட்டு ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க லைன்ல இருக்கா என்ன இருக்க அதுக்காக சும்மா கூட சொல்றியா அவன் கிட்ட வந்துட்டு இருந்தான் அதான் அவனால பேச முடியாது பார்க்க முடியாது ஏன்டா இந்த வேலை பண்ணிட்டு இருக்க டே பக்கத்தில் வந்து பின்னாடி தான் வந்துகிட்டு இருக்கேன் மரியாதை அந்த கிட்ட போய் 2 பேர் கால் ஏறது வெளியே பாருங்க பைக் எடுத்துட்டு போவோம் பைக் எடுத்துட்டு போறியா டே பின்னாடி வரண்டா நான் இல்லடா போச்சு என்னடா பண்ணிட்டு இருக்க ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க நான் வந்து காலையில் வந்துட்டு இருக்கேன்டா அவன் பின்னாடி இங்கே பாரு சூர்யா அவங்க ரொம்ப மோசமாக இருக்காங்க இப்போ நம்ம சண்டை போட்டுடலாம் ஆனால் வந்து அவங்க வந்து அந்த பிள்ளை ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னா பெரிய பிரச்சனையாயிரும் எதுக்காக அந்த பிள்ளை விரட்டுறாங்கன்னு தெரியல ரீசனே தெரியாமல் நம்ம போயிட்டு சண்டை போட்டு ஏதாவது பண்ணி ஏதாவது ஆச்சுன்னா யார்கிட்ட என்ன பதில் சொல்ல முடியும் இங்கே பாரு அதனால தான் சொல்கிறேன் அந்த பிள்ளையை நான் பைக்கில் ஏற்றிட்டு போயிடுறேன் நீங்கள் பின்னாடி வராத நீ சரி இடையில ஒரு ரோடு கட்டாது அந்த ரோடு வெளியே இறங்கிடு நானும் இந்த சைடு கூடி லெஃப்ட் சைடு ரோட்டில் இறங்குறேன் சரியா 2 பேரும் அவங்களுக்குள்ளே மீட் பண்ணலாம் மீன் ஸ்ட்ரீட்டில் மீட் பண்ணலாம் அந்த ஸ்ட்ரீட் வெளியே இறங்குரு சரியா நானும் வந்துடுறேன் நீ வந்து நம்ம வீட்டுக்கிட்டே வந்துடு நம்ம வீட்டுக்கிட்ட எங்கே மீட் பண்ணலாம் நான் உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே வரேன் எங்கே மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீ வந்து நீ முதல்ல இந்த ஏரியா விட்டு வா ஃபஸ்ட்டு இப்போ அவங்க காரை மட்டும் பார்த்துடக்கூடாது சரியா லைட் போடாத நீங்கள் மெதுவாக நீ வந்து இந்த சைடு ஒரு ஸ்ட்ரீட் கட் ஆகுதுல இந்த பக்கம் கட் ஆகிடு சரியா நான் நேராக போய் அந்த பிள்ளை தூக்கிட்டு நான் வேறு எங்கிட்டாவது கூடி தான் நான் வருவேன் சரியா நான் உனக்கு நான் பேசிகிட்டே வரேன் எந்த ஏரியாவுக்கு நான் போகிறேன் அப்படின்றத நான் உன்கிட்ட சொல்கிறேன் நீ வந்து பார்த்து என்னன்னு பார்த்து வந்துடு அவங்ககிட்ட காரை காமிச்சிடாத நீ யாரும் காமிச்சிடாத நான் யாரும் காட்டாமல் தான் நான் போகிறேன் நம்பர் பிளேட்டை எடுத்துட்டேன் நான் பைக் எங்கிட்டாவது விட்டுருவேன் நம்ம அங்கே பைக்கை எங்கேயாவது விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் போய்க்கலாம் சரியா நீ எங்கே போகிறேன்னு மட்டும் என்கிட்ட சொல்லிக்கிட்டே வா சரியா பைக் எங்கேயாவது விட்டுட்டு நம்ம கார்லேயே போயிடலாம் அந்த பிள்ளை கூட்டிகிட்டு சரி பார்த்து வா பார்த்து பத்திரம்டா அந்த பிள்ளை தூக்கும் போது பார்த்து பத்திரமா தூக்கிட்டு வா பைக்கை கொஞ்சம் ஸ்பீடாகவே ஓட்டிட்டு வா நைட் நேரம் வலுக்கும் பார்த்து வா இதில் இடிச்சுக்காத கல் இதெல்லாம் இருக்கும் கிரிப்பு பிடிக்காது பார்த்து வா மழை பெய்யுதுல கிரிப்பு பிடிக்காது பார்த்து வா சரிடா சரி நான் பார்த்துட்டேன் கிளம்புறேன்
புரியுதா அவனை புரியுதா புரியுதா யாராவது வராதா புரியுதா யாராவது பைக்ல வருது டேய் நில்லுடா ராஜா ஸ்பீடா போடா 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 ஏய் ராஜா நீ ஸ்பீடாக தான் போயிட்டு இருக்க இன்னும் என்னடா ஸ்பீடாக போ கத்திக்கிட்டு இருக்க போடா பக்கத்தில் நேருக்கு அந்த பிள்ளை போடா ஐயோ வருங்க ஸ்பீடாக போ ராஜா என்ன பண்ணிட்டாங்களா டேய் ராஜா பார்த்து போடா அவங்க பிடிச்சிட போறாங்கடா சூர்யா லைன்ல இருக்கேடா கத்தி வச்சிருக்காருங்கடா கத்தியா டேய் ராஜா பார்த்து போடா லைன்ல தான் இருக்கேன் நான் ஹெட்செட் மட்டும் விட்டுறாதுடா பார்த்து போ ராஜா பார்த்து போடா கத்தி எதுவும் பட்டுறா மேடம் உண்மைதான் பார்த்து போடா வீசிட போறாங்க வேமா போ பொண்ணு இங்க வா இங்க வா பக்கத்துல வா ஏய் சொல்லிட்டே இருக்கேன் கேட்கவே மாட்டேற உன்னை காப்பாற்றது வந்திருக்கேன் ஓட்டக்குன்னு பக்கத்துல டே பொறுமையா பேசுடா ஐயோ உனக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க நீ டக்குன்னு வாடிங்க வந்துட்டாங்களே சொன்ன கேளுல நான் காப்பாத்து தான் வந்திருக்கேன் வா டக்குன்னு நானும் சேர்ந்து மாட்டிக்கிறேன் டக்குன்னு வா ஐயோ ராஜா என்ன கூப்பிடுடா பக்கத்துல கத்தி வச்சிருக்காரு ராஜா ராஜா எப்படியாவது வந்துடா நான் கூட போயிருக்கணுமே அவன் கூட ராஜா உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுடா டக்குன்னு வாடா நீ இருக்கிற பொழுது அழுகாதா ஒன்றும் இல்லாதனா இப்போ வந்துடுவேன் நான் நீ சொன்னா கேளு பொண்ணு சொன்னா கேளு நான் உனக்கு காப்பாற்ற தான் வந்திருக்கேன் கடவுளே இப்படி ஒரு சூழ்நிலை வரணும் நானும் பின்னாடியே பைக்லயே கூட போயிருக்கலாம் இந்த பிள்ளைய கேட்டுட்டு நல்லா லாக் படாது டேய் யாரா நீ டேய் உனக்கு கொண்டு அவனை நில்லுடா புரியல அவனை சீவன அவனை ஐயோ பக்கத்துல வந்துட்டாங்களே சும்மா இருந்து டென்ஷன் ஆயிடுவேன் நான் அவளை புடிச்சுட்டா அவளை புடிங்கடா அவளை புடிங்கடா டேய் அவளை விட்டுற மரியாதையா உன்னை அவ்வளவுதான் நாங்க விட்டுடா அவளை கை கத்தியவே புடிங்கி வீசி கண்டவன் ஏய் நில்லுடா கத்தியவே புடிங்கி வீசி கண்டவன் ஏய் நில்லுடா ராஜா இருக்கடா இன்னும் அந்த பொண்ணு ரத்த ஒண்ணு இல்லடா ஏய் அமைதியா வா அழுகாத காப்பாத்தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் அமைதியா வா என்னடா சொல்ற அந்த பொண்ணு அடிபட்டுச்சடா ஐயோ அமைதியா வாமா நீ முதல்ல ஒண்ணு இல்லடா நான் வரேன்டா எந்த இடத்துல நிக்கிறேன் நீ சொல்லு முதல்ல என்னங்கடா இவ்வளவு சொல்லிட்டா சொல்லிட்டு இருக்கீங்க ஏண்டா ஒரு நாள் கூட உங்களெல்லாம் ஏதாவது பிரச்சனையை வீட்டுக்கு இழுத்துட்டு வராம இருக்கவே முடியாதாடா உங்களெல்லாம் இன்னும் மனுஷங்களா நீங்களா என்ன ரகத்துல பிறந்திருக்கீங்க நீங்களா என்ன வாயில நல்லா வந்துட்டு பார்த்துக்கோங்க என்னடா சொல்றீங்க ரன்னிங்கு ஃபைட்டிங்கு சேசிங்க பாவி பயலுகளா
டேய், என்னடா ஆச்சு அதுக்கப்புறம்? அடிப்பட்டுச்சுன்னு என்னடா ஆச்சு? ஆமாடா, அதுக்கப்புறம் என்னாச்சு? அந்த பொண்ணை காப்பாத்திட்டியா? உனக்கு அடிப்பட்டுச்சு சொன்னா உனக்கு சரியாச்சுடா, என்னடா ஆச்சு? நீ போயிட்டியா கரெக்டா? இவன் கிட்ட போயிட்டியா? இவன் கரெக்டா போயிட்டானா? எங்கடா போய் மீட் பண்ணீங்க? ரத்தம் வந்துச்சா? கத்தி வச்சு வெட்டாங்களா? ஃபைட் பண்ணீங்களா? என்னாச்சு? என்னாச்சு அதுக்கப்புறம்? கையில என்னாச்சு நீ? அதுக்கப்புறம் என்னாச்சு? உங்க வெட்டிட்டாங்களா? எப்படிங்க போனீங்க? என்னாச்சு? ஏய் கையில் என்னடி? அடியே என்னடி ஆச்சு? கையில என்னடாச்சு அவளுக்கு? இங்க பாரு. ஏய் என்னடியாச்சு? அடே மயக்கம் மட்டும் வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஷாக்கிங்ல தூக்குறாவில ரூம் தூக்கிட்டு போலாம். ஏன் மருமலுக்கு என்னாச்சு தெரியுமா? எந்திரிமா கையல்மா. கையல் அண்ணன் பாருடா, எந்திரடா. கையல்மா எந்திரிமா. கையல் எந்திரி கையல். தண்ணி எடுத்துட்டு வாங்கடா, தண்ணி எடுத்துட்டு வாங்க. கையல்மா டே ராஜா தூக்குறாவில ரூம் போய் டே என்னன்னு பாருடா சரணா. ராஜா தூக்கிட்டு வா, ரூம் தூக்கிட்டு போலாம். சரிங்கப்பா.